என்ன என்ன பேச்சு? ஏன்னா வரைஞ்சிட்டு போகிறாங்களே. நான் வரைஞ்சிட்டு என்னத்துக்கு உங்களுக்கு நான் போட்டு காட்டுறேன்னா, ஐப்ரோஸில் இத்தனை வகையான ஷேப்ஸ் இருக்குது. சரிங்களா? நீங்கள் ஐப்ரோஸ் பண்ணியிருப்பீங்க ஆல்ரெடி, நீங்கள் பியூட்டிஷியனாக இருப்பீங்க. ஐப்ரோஸ் இதுக்கு முன்னாடி கூட நிறைய பியூட்டிஷியன், என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் பியூட்டிஷியனாக இருப்பாங்க. ஐப்ரோஸ் எந்த கேட்டகரியில் இருக்காங்கன்றதுக்காக அவங்களுக்கு காட்டுறதுக்காக நான் இந்த மாதிரிலாம் வரைஞ்சி காட்டுறேன். நீங்கள் கற்றுக்கிறது மட்டும் நீங்கள் மட்டும் பார்க்குறது இல்லை. இந்த வீடியோ நான் யூடியூப்லேயும் போடுறேன் இல்லையா, எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அவங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கணும் எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் என்னென்ன ஷேப்ஸ் வரும் அப்படின்றது தான் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இப்போது இது ஸ்ட்ரெயிட், இந்த ஷேப்க்கு ஸ்ட்ரெயிட் ஐப்ரோ. ஸ்ட்ரெயிட்டாக இருக்குது பார்த்தீங்களா, ஒரு கோடு மாதிரி, அதனால் இதை ஸ்ட்ரெயிட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ரைட்டாக கோடு மாதிரி பண்ணால் இதுக்கு பேர் ஸ்ட்ரெயிட் ஐப்ரோ. இந்த ஸ்ட்ரெயிட் ஐப்ரோ எப்படி பண்ணால் வரும்? வெறும் ஐப்ரோவை பிடிச்சிட்டு நீ ஃபஸ்ட்டு கீழே இருக்க எக்ஸ்ட்ராஸ் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணால் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக ஐப்ரோஸ் தான் வரும். சரிங்களா? இது வந்து அப்வர்டு அப்படியே. இந்த ஐப்ரோ பண்ணால் எப்படி வரும்? இந்த கார்னர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டே அப்படியே மேலே போயிட்டு அப்படியே மேலே அப்படியே ஒரு வில்லு மாதிரி அப்படியே போயிடும், அப்படியே ஒரு வெண் மாதிரி. அந்த மாதிரி பண்ணால் ஃபுல்லாக மேலே ஐப்ரோஸ் ஃபுல்லாக அப்படியே மேலே போயிடும். இந்த ஐப்ரோஸு இந்த கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இப்படி தான் வரும். சரிங்களா? அப்வர்டு போயிடும். இது வந்து ஒரு சாஃப்ட் ஆர்ச். ஒரு லைட்டாக இந்த பெண்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த பெண்டு எந்த இடத்துல பண்ணணும், அந்த ஆர்ச்சு ஒரு சாஃப்டாக லைட்டாக இறக்கியிருக்காங்க. சரிங்களா? அதே மாதிரி தான் எக்ஸ்ட்ராஸ் எடுத்துகிட்டு ஒரு சாஃப்டாக இறக்கியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சாஃப்டான ஆர்ச். இது வந்து மீடியமாக ஆர்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஐப்ரோஸ் பார்த்தீங்கன்னா அவங்களும் இப்படி தான் டைட்டாக ஐப்ரோ பிடிச்சிட்டு கண்ணு கீழே நல்லா பிடிச்சிப்பாங்க, எக்ஸ்ட்ராஸ் மட்டும் எடுத்துட்டு அதுக்கப்புறம் நல்லா பிடிக்க சொல்லி இந்த இடத்துல லைட்டாக பெண்ட் பண்ணுவாங்க, மீடியமாக ஆர்ச் இறக்கியிருப்பாங்க. இந்த ஐப்ரோஸ் பார்த்தீங்கன்னா ஹை ஆர்ச் சொல்லுவாங்க. ஹை ஆர்ச் ஃபுல்லாக இங்கேருந்தே, அதுவும் இங்கேருந்தே தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணிகிட்டே போய் அந்த கார்னர்ஸில் போய் ஒரு ஷார்ப்பாக அப்படி இப்படி வந்து இறங்குவாங்க. இந்த சைடும் ஐப்ரோஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு 70% இந்த சைட்லேயே கொடுத்துருவாங்க. இந்த சைடில் கொடுத்துட்டே இருக்கும்போது ஒரு கொம்பு மாதிரி அப்படி இப்படி ஸ்ட்ரைட்டாக இப்படி இறங்குவாங்க. அந்த ஆர்ச் பேர் ஹை ஆர்ச். ஓவராக ஆர்ச் கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். அது ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பெண்டு மாதிரி, ஒரு பிரமிட் மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க. இந்த ஐப்ரோஸ் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இதை லைக் பண்ணுவாங்க. ஏன்னா இந்த ஐப்ரோ ஷேப்புக்கு பேர் எஸ் ஷேப்புன்னு சொல்லுவாங்க. எஸ் ஷேப். இது எப்படி பண்ணுறாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக இங்கே கோடு மாதிரி ஸ்ட்ரெயிட் பண்ணிடுவாங்க. ஸ்ட்ரெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லைட்டாக ஒரு பெண்ட் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸ்ட்ரெயிட்டாக கோடு மாதிரி போட்டு லைட்டாக ஒரு பெண்ட் மாதிரி பண்ணிவிட்டு அந்த மாதிரி பண்ணுவாங்க. இது கொஞ்சம் லைக் பண்ணுவாங்க இந்த ஷேப் கூட, எஸ் ஷேப்பு. இது வந்து ரவுண்டு. நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த ரவுண்ட் ஷேப் மேக்ஸிமம் எல்லாருமே இந்த ஐப்ரோஸ் தான் லைக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி வேணும், ரவுண்டாக பெண்டாக வேணும், நல்லா டீப்பாக வேணும், ஷேப்பாக வேணும் அப்படின்னா நான் சொன்ன மெத்தட் படி நான் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்னு சொன்னேன். ஒரு ஐப்ரோஸை லைவாக பாருங்கள், கண்ணதுக்கு அவங்கள பார்த்துட்டு 2 பாதியாக பிரிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஐப்ரோஸு அந்த ஆர்ச் கொடுக்குற இடம் சென்டராக இருக்கணும். சென்டராக இருந்து மட்டும்தான் அந்த சென்டர் பாயிண்டில் நான் ஃபர்ஸ்ட்டு 4 முடி எடுக்க சொல்கிறேன். சரிங்களா? அந்த மாதிரி எடுத்துட்ட பிறகு இது ஸ்ட்ரெயிட்டாக நல்ல ரவுண்ட்ஸாக வரும். இந்த ஷேப்புக்கு பேர் நல்ல ரவுண்டாக பண்ணியிருப்பாங்க. ஆர்ச் எங்கே கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, ரவுண்ட் ஆர்ச். நல்ல ஆர்ச் வந்து ஒரு 70% இந்த சைடு வந்துடுது, 30% தான் இறங்குது. ஆனால் கீழே நல்ல ரவுண்டாக இருக்குது. மேலே ஏற ஆர்ச் தான் கொஞ்சம் அதிகமான கீழ்ப்பக்கம் போயிடுச்சு. ஸோ இதுலேருந்து நீங்கள் எந்த கேட்டகிரி அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் உங்களுடைய ஐப்ரோஸ் எந்த கேட்டகிரியில் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கரெக்ஷன் பண்ணிக்கணும். எங்கேருந்து ஐப்ரோஸ் ஸ்டார்ட் பண்ணணுன்றதே என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஐப்ரோஸ் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணுன்னு பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த அழகான ஐப்ரோ ஷேப், இந்த ரவுண்ட் ஐப்ரோ ஷேப்பாக எடுங்கன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த ரவுண்ட் ஐப்ரோ ஷேப் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ ஐப்ரோஸ் மெத்தடில் இத்தனை டைப் ஆஃப் மெத்தட்ஸ் இருக்குது. நீங்கள் எடுக்கிற விதம் தான். ஐப்ரோஸ் தெரியும் நான் பண்ணுவேன் அப்படின்லாம் கிடையாது. எந்த ஷேப்பில் கொடுக்குறீங்க அதுதான் மஸ்ட்டு. ஒரு ஐப்ரோ நீங்கள் சூப்பராக கொடுங்க, அந்த ஐப்ரோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அந்த
கஸ்டமருக்கு நீங்க பண்ற ஐப்ரோஸ் பிடிச்சிருச்சுன்னா அவங்க எந்த ஊர்ல இருந்தாலும் உங்ககிட்ட மட்டும் தான் ஐப்ரோ பண்ண வருவாங்க. கண்டிப்பா கண்டிப்பாப்பா, நீங்க ட்ரை பண்ணுங்க. உன் ஐப்ரோ உங்களுக்கு ஒன்ஸ் பிடிச்சிருச்சுன்னா வேற எங்கேயுமே போக மாட்டாங்க. எமர்ஜென்சிக்கு போனா தவிர அதுக்கப்புறம் எந்த ஊரா இருந்தாலும் ஐப்ரோ பண்றதுக்காக உங்களை தேடி தான் வருவாங்க. நிறைய பியூட்டிஷியனுக்கு நடந்திருக்கும். கண்டிப்பா அந்த ஐப்ரோஸ் தான் நமக்கு எல்லா விதத்துலையும் சப்போர்ட் பண்ண போகுது. ஒரு பார்லர்ல ஒரு ஐப்ரோஸ் பண்ணும்போது அந்த ஐப்ரோஸ் பிடிச்சி போச்சுன்னா அப்படியே ஒரு ஃபேஷியல் கிடைக்கும், அப்படியே ஒரு பெடிக்யூர் மெனிக்யூர் கிடைக்கும், ஹேர் கட்ஸு, நீங்கள் எதுல சால்வ் பண்ணுறீங்களோ அதெல்லாம் தெரியாது. ஐப்ரோஸில் மட்டும் பர்ஃபெக்டாக ஐப்ரோஸ் எடுத்து தெரிஞ்சுக்கோங்க. அந்த ஐப்ரோஸை உங்கள் லைஃப் ஸ்டைலே மாற்றி கொடுக்கும். சரிங்களா? ஐப்ரோஸ் தான் உங்கள் கஸ்டமர் மனசில் இடம் பிடிக்க போகுது. அந்த ஐப்ரோஸை பர்ஃபெக்டாக கொடுக்க கற்றுக்கோங்க. சும்மா கையில் பண்ணி ஷேப் பண்ணி காமிச்சிட்டேன், ஷேப்பை எடுக்கிற மெத்தட் தெரிஞ்சிச்சு அப்படிலாம் எல்லா இடத்துலையும் எப்படி பிடிக்கணும் எல்லாமே சொல்லி கொடுப்பாங்க. அது எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அதை மெயினாக சொல்லி தர சொல்லுங்க. எல்லா இடத்துலையும் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும், எப்படி ஷேப் வரும், ஐப்ரோஸ் எடுத்து தெரிஞ்சிச்சு அவ்வளோதான் விட்டுடக்கூடாது. எங்கேருந்து ஐப்ரோஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கோங்க. எப்படி இந்த பெண்டு கொடுக்கணும், எந்த ஷேப்ல நீ எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ண இந்த ஷேப் வருது பாருங்க, நீ எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ண இந்த ஷேப் வருது பாருங்க, எங்கேருந்து எப்படி பிடிக்காம இருந்தா இந்த ஷேப் வருதுன்னு இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. சரிங்களா?